செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். குணம் மருத்துவமனையுடன் இணைந்து ஹொசூரில் அதிநவீன ஒருங்கிணைந்த டயக்னாஸ்டிக்ஸ் ஆய்வகம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை தொடங்கும் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ். இந்தியாவில் அதிவேகமாக வளர்ந்து வரும் டயக்னாஸ்டிக் நிறுவனமான நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் ஆனது குணம் மருத்துவமனையுடன் இணைந்து தமிழ்நாட்டின் ஹொசூரில் அதிநவீன ஒருங்கிணைந்த டயக்னாஸ்டிக்ஸ் சென்டர் மற்றும் ஆரோக்கிய மையத்தை தொடங்கியுள்ளது. இது ஹொசூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாட்டின் சில பகுதிகளுக்கு சேர்ந்த நோயாளிகளுக்கு உயர்தர மற்றும் மேம்பட்ட டயக்னாஸ்டிக் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும். இந்த ஆய்வகமானது டாக்டர் எம் செந்தில், பொது மற்றும் லாப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே பிரதீப் குமார், காது, மூக்கு, தொண்டை மற்றும் எண்டோஸ்கோபிக் மண்டை ஓட்டு அடிப்பகுதி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரபுதேவ், கேபி எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாண்டியன், மருத்துவர் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் குணம் மருத்துவமனை மற்றும் டாக்டர் GSK வேலு, தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அதிநவீன பரிசோதனைகளுக்கு பொதுவாக நோயாளிகள் ஒசூரில் இருந்து சென்னை அல்லது பெங்களூருக்கு பயணிக்க வேண்டும். இந்த நீண்ட பயணம் பெரும்பாலும் நோய் அறிதலை தாமதப்படுத்தும், செலவு அதிகரிக்கும் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் கூடுதல் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இந்நிலையில் உலக தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த டயக்னாஸ்டிக் சேவையை நோயாளிகளின் சொந்த ஊர்களுக்கே கொண்டு வருகிறது. புதிதாக திறக்கப்பட்ட மையம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் தரம் மற்றும் அங்கீகார தரநிலைகளின் கீழ் செயல்படுகிறது. நியூபெர்க்கின் விரிவான தேசிய மற்றும் சர்வதேச ஆய்வக வலை அமைப்பின் ஆதரவுடன் ஹொசூர் ஆய்வகம் 24 மணி நேரமும் வீட்டு சேகரிப்பு சேவைகளையும் நோயியல் முதல் கதிரியக்கவியல் வரை விரிவான சோதனைகளையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கும். இதன் இனப்பெருக்கம், மரபு வழி, புற்றுநோயியல், மாற்று நோய் எதிர்ப்பு மற்றும் CT, MRI, அல்ட்ராசவுண்ட் மற்றும் டாப்ளர் போன்ற மூலக்கூறு வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் மரபணு சோதனைகள் அடங்கும். டயக்னாஸ்டிக் சேவைகளுக்கு கூடுதலாக ஹொசூர் தொழில்துறை பகுதியில் உள்ள தனி நபர்கள், குடும்பங்கள் மற்றும் நிறுவன ஊழியர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட விரிவான தடுப்பு சுகாதார பரிசோதனை தொகுப்புகளை ஆரோக்கிய மையம் வழங்கும். இந்த திட்டங்கள் வாழ்க்கை முறை மற்றும் நாள்பட்ட நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதில் கவனம் செலுத்துகின்றன. மக்கள் தங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு முன்னெச்சரிக்கை அணுகுமுறையை எடுக்க உதவுகின்றன. தொடக்க விழாவில் குணம் மருத்துவமனையின் காது, மூக்கு, தொண்டை மற்றும் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே பிரதீப் குமார் கூறுகையில், மருத்துவர்களுக்கு சரியான சிகிச்சை முடிவுகளை வழங்குவதற்கு சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான நோயறிதல் மிகவும் முக்கியமானது. தொலைதூர நகரங்களுக்கு பரிந்துரைப்பதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்ப்பதால் ஹொசூரில் இந்த ஒருங்கிணைந்த டயக்னாஸ்டிக் ஆய்வகம் தொடங்கப்பட்டிருப்பது மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் இருவருக்கும் ஒரு பெரிய முன்னேற்றமாகும். மேம்பட்ட நோயியல் மற்றும் கதிரியக்கவியல் சேவைகள் உள்ளூரிலேயே கிடைப்பதால் எங்களால் விரைவாகவும் அதிக நம்பிக்கையுடனும் மருத்துவ முடிவுகளை எடுக்க முடியும். மேலும் எங்கள் நோயாளிகளுக்கான சிகிச்சையை மேம்படுத்த முடியும் என தெரிவித்தார். ஏப்ரல் 2014 நிறுவப்பட்ட குணம் மருத்துவமனையானது தமிழ்நாடு மற்றும் அண்டை பிராந்தியங்களில் உள்ள நோயாளிகளுக்கு உலக தரம் வாய்ந்த மருத்துவ சேவையை வழங்குவதில் உறுதியாக உள்ளது. ஹொசூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் முன்னணி சுகாதார சேவை வழங்குநர்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட குணம் மருத்துவமனை ஹொசூரில் இருதயவியல், புற்றுநோயியல், எலும்பியல், சிறுநீரகவியல், மகப்பேறியல் மற்றும் பொது அறுவை சிகிச்சை போன்ற துறைகளில் மேம்பட்ட சிகிச்சையை வழங்கும். 720க்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனைகளையும், அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள், நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் மற்றும் மேம்பட்ட டயக்னாஸ்டிக் சேவையுடன் கூடிய 50க்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட மற்றொரு சிறப்பு மையத்தையும் கிருஷ்ணகிரியில் இயங்கி வருகிறது. இப்பகுதி முழுவதும் உள்ள நோயாளிகளால் நம்பப்படும் குணம் மருத்துவமனை தனி நபர்கள் மற்றும் குடும்பங்கள் என அனைவருக்கும் பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் சிறப்பான சிகிச்சையை வழங்குவதற்காக அறியப்படுகிறது. இந்த மருத்துவமனை நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து விளக்கமான முதல் மேம்பட்ட சோதனைகளையும் வழங்குகிறது. நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் GSK வேலு கூறுகையில், நோயாளிகளின் சிகிச்சை முடிவுகளை தீர்மானிப்பதில் சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான டயக்னாஸ்டிக் சேவைகளுக்கான தேவையானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. குணம் மருத்துவமனையுடனான எங்கள் கூட்டாண்மையுடன் ஹொசூரில் எங்கள் மையத்தை தொடங்கியதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் உள்ள நோயாளிகள் முக்கியமான பரிசோதனைகளுக்காக தொலைவில் உள்ள பெருநகரங்களை இனி சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்பதை நாங்களே உறுதி செய்கிறோம்.
மேலும் விரைவான மருத்துவ முடிவுகளையும் மிக பயனுள்ள சரியான நேரத்திலான சிகிச்சைகளையும் வழங்குவதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் எளிதான அணுகலுக்காக ஹொசூரை சுற்றி 5க்கும் மேற்பட்ட மாதிரி சேகரிப்பு மையங்களை அமைக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் தற்போது தமிழ்நாடு முழுவதும் எங்களிடம் 29 ஆய்வகங்கள், 22 ஆரோக்கிய மையங்கள் மற்றும் 162 மாதிரி சேகரிப்பு மையங்கள் உள்ளன என தெரிவித்தார். இந்த புதிய மையம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சேவை செய்யும் என்றும் ஹொசூர் மற்றும் அண்டை மாவட்டங்களில் உள்ள மருத்துவர்களுக்கு விரைவான, நம்பகமான மற்றும் துல்லியமான நோயறிதல் அறிக்கைகளை வழங்க உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிமுகத்தின் மூலம் நியூ பெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியா முழுவதும் அதன் தடத்தை விரிவுபடுத்தி பெருநகரங்களுக்கு அப்பால் மேம்பட்ட நோய் அறிதல்களை அணுகக்கூடியதாக மாற்றுவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது. சுகாதார பராமரிப்பு, ஆரம்பகால கண்டறிதல், தடுப்பு பராமரிப்பு மற்றும் தனி பயனாக்கப்பட்ட சிகிச்சையை நோக்கி அதிகரித்து வருவதால் உலகளாவிய நோய் அறிதல் திறன்களுக்கும் உள்ளூர் நோயாளி தேவைகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதில் ஹொசூரில் உள்ள ஆய்வகம் ஒரு முக்கியமான படியை குறிக்கிறது. ஒரு புதிய மைல்கல் இன்னைக்கு நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு டயக்னாஸ்டிக் விங், ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு டயக்னாஸ்டிக் விங்கோட சேர்ந்து இன்னைக்கு குணம் அவங்களோட இணைஞ்சு வெல்னஸ் சென்டர்னா ஆரோக்கியமான நலம், அதுக்கான செக் பண்ணுறதுக்கான ஒரு செப்பரேட் யூனிட்டை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஒசூரில். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர பேஷண்ட்ஸ் இந்த மாஸ்டர் செக்அப்னு சொல்லுவோம். அது மேம்படுத்தப்பட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கறது தான் இந்த வெல்னஸ் சென்டருடைய கான்செப்ட். இந்த கான்செப்ட் இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டில் எங்கே பார்த்தாலும், ஏன்னா வருமுன் காப்போம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. மக்கள் இப்போ ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஊர்லேயும் அது எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஒசூரில் முதல் முறையாக. இது ஹாஸ்பிட்டலுடைய ஒரு பில்டிங்கில் ஒரு தளத்தை கம்ப்ளீட்டாக ஒதுக்கி அதுக்கான தனி டாக்டர்ஸ், தனியான ஒரு ஸ்டாஃப்ஸ், டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே அங்கேயே நடக்கும். மெயின் ஹாஸ்பிட்டலோட எதுவும் கம்பைன் ஆகாது. இங்கே பிளட் எடுத்து இங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க, இங்கே செக்அப் பண்ணுறது, அல்ட்ராசவுண்ட் பண்ணுறது, எக்ஸ்ரே பண்ணுறது எல்லாம் தனியாகவே இந்த விங்கில் நடக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், ஃபர்ஸ்ட் டைம் ஒசூரில் குணம் ஹாஸ்பிட்டல் மற்றும் நியூபெர்க்கும் சேர்ந்து இதை இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். வணக்கம், நான் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு, சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ். இன்னைக்கு இங்கே ஹோசூரில் வந்திருந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டாக்டர் பிரதீப் சொன்ன மாதிரி இப்போ குணம் ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து நியூபெர்க்கும் இந்த வெல்னஸ் சென்டரை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெல்னஸ்ங்கிறது ரொம்ப வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அது இப்போ ஹெல்த் செக்ங்கிற இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்ங்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப நாளா பாப்புலரா இருக்கு. இங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ண போறோம்னா, வெல்னஸ்லயே பேசிக் வெல்னஸ் இருக்கு, காம்ப்ரிஹென்சிவ் வெல்னஸ் இருக்கு, இந்த நியூ ஏஜ் வெல்னஸ்னு சொல்றோம். இந்த நியூ ஏஜ் வெல்னஸ்ல இப்போ வருமுன் காப்போம் மாதிரி இப்போ எப்போ ஒருத்தருக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போறதுங்கிறது இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்கு ஜீனோமிக்ஸ் டெஸ்ட், ஹோல் பாடி எம்ஆர்ஐ ஸ்கேனிங் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் கார்டியாக் டிசீஸ் வரப்போகுது, இல்லை நம்ம கிட்னியில் ப்ராப்ளம் வரப்போகுது, இல்லை லிவரில் ப்ராப்ளம் வரும்போதுங்கிறத நம்ம 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால கண்டுபிடிச்சோம்னா அதுக்கேற்றாப்புல நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதை நம்ம வெல்னஸை கம்பைன் பண்ணாமல் செப்பரேட் பில்டிங், இந்த குணம் ஹாஸ்பிட்டலோட சார்ந்த செப்பரேட் பில்டிங்ல இந்த வெல்னஸ் சென்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், குணம் நியூபெர்க் வெல்னஸ் சென்டர்னு. இதுல எல்லா விதமான பரிசோதனைகளும் பண்ணப்படும். பெத்தாலஜி, ரேடியாலஜி, ஜெனட்டிக்ஸ், கார்டியாலஜி, கேஸ்ட்ரென்ட்ராலஜி எல்லா விதமான பரிசோதனைகளும் பண்றதுக்காக வழி பண்ணியிருக்கோம். இங்க பர்டிகுலர்லி ஹோசூர்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்க ஒரு சிட்டி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கார்பரேட்ஸ் வராங்க. இந்த கார்பரேட்ஸ்ல நிறைய இப்போ அங்கேயும் ஒரு அவேர்னஸ் வருது. இந்த வருமுன் காப்போம் திட்டத்துக்கு கார்பரேட்லயும் அவேர்னஸ் வருது, கவர்மெண்ட்லயும் அவேர்னஸ் வருது. பட் இப்போ டெக்னாலஜி, இந்த ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மக்களுக்கு சேவை செய்யலாங்கிறதுக்காக தான் இந்த வெல்னஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ யூஎஸ்ல நடக்கிறதும் யூரோப்ல நடக்கிற அதே மாதிரி டெக்னாலஜியை இப்போ ஹோசூர்லயே நம்மளால பண்ண முடியும். ஸோ எப்பயுமே குணம் ஹாஸ்பிட்டல், டாக்டர் பிரதீப் சொன்ன மாதிரி, த பெஸ்ட் டெக்னாலஜி அவைலபிள் இன் இந்தியா ஆர் எல்ஸ்வேர் இன் த வேர்ல்ட் ஹஸ் பின் ஆல்வேஸ்
எப்பயுமே இங்க ஃபர்ஸ்ட் ஹொசூர்ல கொண்டு வந்தது குணம் ஹாஸ்பிட்டல். அந்த இப்ப ரீசெண்டா ரொபாட்டிக்ஸ் சர்ஜரி கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த வெல்னஸ்லயும் ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு இன்னோவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டைம் கான்செப்டா நாங்க 2 பேரும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபரெண்ட் பீப்புள். குழந்தைங்களுக்கு இருந்து முதியோர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஹெல்த் செக்அப் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒருத்தரை பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்றது. இது வந்து நாங்க ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்காக பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூடா பண்றது இல்லை. இது வந்து எங்களோட ஒரு சேவையா தான் பாக்குறோம் இதை. ஸோ அதுல வந்து நீங்க வெறும் 500 ரூபாயில ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் வரை பண்ணலாம். பட் 50,000 ரூபாய் எல்லாருக்கும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி ரிஸ்க்ல இருக்கிறவங்க, இந்த இன்ஹெரிட்டட் ஜெனடிக்ஸ் சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதுக்காக இந்த ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து இந்த பிசிஷியன் டிசைட் பண்ணுவாங்க. நீங்க பேசிக் டெஸ்ட் பண்ணா மட்டும் போதுமா இல்ல அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது இங்க இருக்கிற பிசிஷியன் டெஸ்ட் பண்ணுவாங்க. தேர் வில் பி ஜெனடிக் கவுன்சிலர், லைஃப் டைம் கோச், இவங்களெல்லாம் கொண்டு வர போறோம். ஸோ இது வந்து ஒரு நாள் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து ஒரு கண்டினியூஸ் விஷயம். இதை வந்து நான் ஒரு ஆப் பேஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் கொண்டு வரோம். அந்த ஆப் வச்சிருந்தாங்கன்னா இட் வில் பி a continuous லைஃப் டைம் என்கேஜ்மெண்ட் வித் யுவர் டாக்டர். ஒரு டாக்டர் இருப்பாரு, ஒரு லைஃப் டைம் கோச், ஜெனடிக் கவுன்சிலர், இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களை இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டலுக்கும் வர வேண்டாம். இந்த ஆப் பேஸ் எல்லாருமே மொபைல்ல தான் நம்ம 50% ஆஃப் டைம் வந்து மொபைல் தான் ஸ்பெண்ட் பண்றோம். அதுல ஹெல்த்தையும் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை எப்படி நல்லா பார்த்துக்க முடியுங்கிறதுக்கு உங்க மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க அந்த டெக்னாலஜி இங்க கொண்டு வர போறோம். அந்த இப்போ குணமும் நியூபோக்கும் சேர்த்து ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறோம். that will be basic health செக்கும் பண்ணலாம். ஜெனடிக் பேஸ் ஒரே ஒரு தடவை உங்க ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு நாளும் புது ஜீனை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஜீன்ஸ் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு நமக்கு தெரிய வருது. இந்த ஜீன்ஸ் இருந்ததுன்னா, இந்த மியூட்டேஷன் நடந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம வரப்போகுதுன்னு தெரியுது. இது ஒரு தடவை நம்ம ஃபுல் ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம போன்ல வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து ஒரு இமீடியட் ஒரு இன்னோவேஷன் யூஎஸ்ல நடந்ததுன்னா, இந்த ஜீன் மியூட்டேஷன் இங்க நடந்ததுன்னா உடனே அவங்களுக்கு வந்து நம்ம நோட்டிஃபை பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும், இந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கணும் சொல்ல முடியும். இதான் வந்து இப்ப நியூ ஏஜ் வெல்னஸ்னு சொல்றாங்க. அது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட், பர்டிகுலர்லி யூஎஸ்ல இது ரொம்ப பாப்புலரா வந்துட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜியை எப்படி நம்ம யூஎஸ்ல அது வந்து இந்த லாஞ்சிவிட்டி ஒரு வருஷத்துக்கு பண்றதுக்கு $50,000 சார்ஜ் பண்றாங்க. சம்டைம்ஸ் $100,000 சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து அதை வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எப்படி இந்த லாஞ்சிவிட்டி கான்செப்டை இங்க இந்தியாவில் கொண்டு வரதுங்கிறது நாங்கள் நியூ பிளட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜி இங்க உள்ள இப்போ ஹொசூர்லயே இந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பீப்புளுக்கு எப்படி நம்ம கொண்டு வரதுங்கிறதுக்காக எல்லா முயற்சி எடுத்துருக்கோம். குணம் ஹாஸ்பிட்டல் தமிழ் அது காப்பீட்டு திட்டத்தை வந்து அவங்க வந்து வெல்னஸ் பண்றது இல்லை, இல்னஸ்க்கு தான் காப்பீட்டு திட்டம் இருக்கு. கவர்மெண்டோட என்ன பண்ண முடியுமோ நாங்க பேசிட்டு இருக்கோம் அவங்களோட. இங்க வந்து நம்ம மெயின்லி ஃபார் கார்பரேட்ஸ் we are focusing on. ஏன்னா கார்பரேட்ஸ்லயும் ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. எல்லா கம்பெனிஸ்லயும் கார்பரேட் ஹெல்த்னு வச்சு அந்த அவங்களோட எப்படி சேர்ந்து இந்த நியூ ஏஜ் வெல்னஸ் வந்து கார்பரேட் எம்ப்ளாயிஸ் கொடுக்க முடியுங்கிறது முதல் குறிக்கோள். அதை தவிர ஜெனரல் பப்ளிக்கும் என்ன பண்ண முடியும். கவர்மெண்ட்டை பொறுத்தவரை கவர்மெண்ட் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோடய சேர்ந்து ஏதாவது பண்ண முடியும் டெஃபினட்டா அங்க பண்ண. இப்ப என்ன பண்ண போறோம்னா நிறைய கலெக்ஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த இதுல வந்து மெயினா வெறும் பிளட் கலெக்ஷன், சம்டைம்ஸ் பிளட் கலெக்ஷனோட இசிஜி, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் பண்ணி ஒரு 20 சென்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த கிருஷ்ணகிரி அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 20 சென்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி குணமும் நியூபாவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இமீடியட்டா ஒரு 3-4 சென்டர் இந்த 2 மாசத்துலேயே ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு 18 monthsக்குள்ள 20 சென்டர்ஸ் அது வந்து எல்லா பாப்புலேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண போறோம்.